பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோயில் இருந்தது. ஆனால் கோயிலின் உண்டியல் உடைக்கப்பட்டு பொற்காசுகள் சிதறி கிடந்தன. ஐயோ இறைவா, நான் இந்த கோயிலுடைய பூசாரி ஆச்சே, மன்னனை கேள்வி கேட்பாரு, நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னன்னு தெரியலையே, நீதான் காப்பாற்றணும் அழறார். அர்ச்சருடைய வேண்டுகோளை ஏற்று இறைவன் தக்க பதில் கொடுக்கின்றார். கோயிலுக்கு மன்னன் வரான், உண்டியெல்லாம் உடஞ்சிக்கிறத பார்க்குறான். ஐயோ பெரிய தவறு நடந்து விட்டது, உடனடியாக இந்த அர்ச்சகருக்கு நாளையே சிறை தண்டனை, கழிவு ஏற்றப்படுவார் அப்படின்னு சொன்னோன்னே அர்ச்சகர் சொல்கிறார், இல்லை நாளைக்கு சாயங்காலம் உண்டியில் கிடச்சிடும்னு இறைவன் சொல்லியிருக்கார். அப்படின்னா நாளை நீ சொல்வது நடக்கவில்லை என்றால் நீ கழுமரத்தில் ஏற்றப்படுவாய், அனைத்து மக்கள் முன்னிலை மீது கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வெளியேறுகிறார். மன்னா, இன்று தங்களுக்கு பிறந்த நாள் தாங்கள் வெகு விமரிசையாக கொண்டாடுவதில்லை. ஆனால் ராஜகுரு, அமைச்சர், தளபதி ஆகிய நாங்கள் உங்களுக்கு இன்று டின்னர் வைப்பதாக இருக்கின்றோம். அனைவரும் நீங்கள் குடும்பத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அரண்மனையிலேயே எளிதாக நடக்கும் என்று கேட்கின்றனர். மன்னர் பிறந்தநாள் விருந்து மிக விமர்சையாக நடக்கின்றது. ஓ வைத்தாலி, ஐயோ வைத்தாலி, ஐயோ எல்லாரும் சாப்பிட்டாங்க, எனக்கு மட்டும் வைத்தாலி, எல்லாரும் சாப்பிட்டாங்களே, எனக்கு மட்டும் வைத்தாலி, ஐயோ நெருப்பா எரியறது, ஐயோ. அரண்மனை சோதரர் வரவழைக்கப்படுகிறார். சோதரரே, நான் வைத்தியர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு விட்டேன், நான் வழி தாங்க முடியவில்லை, என்ன செய்வது என்று கேட்டோன்னே சோதரர் சொல்கிறார், இது தெய்வ குத்தம் அண்ணா, நீதான் என்ன என்று உணர்ந்து அதை சரி செய்ய வேண்டும், அப்படிதான் ஜாதகத்தில் இருக்கிறது என்று அவர் கூறிவிட்டு சென்று விடுகிறார். வயிற்றுரை தாங்க முடியல, உருளுகிறார், பரளுகிறார் மன்னன், உருண்டே ஓடுகின்றார் அரண்மனை முழுவதும். இனியும் இறைவனை ஏமாற்றலாகாது என்று முடிவெடுத்த மன்னன் உடனடியாக தங்க உண்டியலை எடுத்து கோயிலுக்கு சென்று இருந்த இடத்திலேயே வைக்கின்றார். இறைவா, எனக்கு பெரும் பாக்கியம் கொடுத்த, ஆனால் என்னை பிறவி புத்தி போலேயே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஓன்னு அழுகின்றார். அடைந்த அர்ச்சகரை கூப்பிட்டு தன்னுடைய விளக்கத்தை குறிக்கின்றார். நான் கொள்ளைக்கார பரம்பரை, என் தாத்தா கொள்ளைக்காரன், என் அப்பா கொள்ளைக்காரன். நான் 10 வயது சிறுவனாக இருக்கும்போது ஒரு கோயில் கொள்ளையடிக்க வந்தேன் உண்டியலில். அப்பொழுது இந்த நாட்டு மன்னன் பார்த்தான். அப்பொழுது சுதாரித்து கொண்டேன், ஆஹா, இந்த சிறுவன் இப்பொழுதே பக்தியோடு உண்டியலை பணம் போடுகின்றானே என்று கூறி வாரிசு இல்லாத பொழுது என்னை வாரிசாக அறிவித்து இந்த நாட்டின் மன்னனாக அறிவித்தார். ஆனால் என் புத்தி போகவில்லை, பிறவி புத்தி. நான் தான் உண்டியலை தேடிக்கொண்டு சென்றேன். மீண்டும் வயிற்றொலி தீராத காரணத்தினால் அதை வைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அர்ச்சகரிடம் மன்றாடினான் மன்னன். பட்டரா சொல்கிறேன்ப்பா, நான் திருட்டு பயப்பா, தப்பாச்சாங்கப்பா, நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா, இறைவன்ட்ட விளையாடாதீங்கப்பா, நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தால் உண்டியில் திருடாதீங்கப்பா, அதே ஆட்சியில் இருந்தீங்கன்னா கோயில் சொத்தை கொள்ளையடிக்காதீங்கப்பா, ஆளை காலி பண்ணிட்டுப்பா, அனுபவத்தில் சொல்கிறேன்ப்பா என்று கையெடுத்து கும்பிட்டு அனைவரையும் வேண்டுகின்றார் மன்னர். கதை முடிகிறது.